கைஸ் இந்த ஃபோனில் வெதர் ரிப்போர்ட்னு ஒன்று இருக்கும் கைஸ். அதில் கிளியர்னு காட்டுச்சுன்றது சொல்கிறது நம்பி நான் இன்றைக்கி என் பூச்செடிங்களுக்கு எல்லாமே மருந்தடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதனால போய் இந்த மாதிரி பெஸ்ட்டும் அதுக்கப்புறம் செடி வந்து டிசீஸ்டாக இருக்குது. செடி இந்த இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஒன்றா இந்த பெஸ்ட் இருக்கிறதுனால டிஸ்கலரேஷன் ஆகும். சரி மருந்தடிச்சிடலாம் கிளியர்னு காட்டுதுன்னு சொல்லி அடித்தா நான் அடித்து 10வது நிமிஷமே மழை வந்துருச்சுங்க. சரியான மழை, எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. இது எதுக்காக சொல்லணும், இந்த பதிவு எதுக்காக போடணும்னு நினச்சேன்னா, ரீசெண்டாக நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் மிஸ்டர் ஆதர் அர்ஜுன் அவர் சொல்லியிருப்பாங்க, விவசாயத்தை விட விளையாட்டு ரொம்ப கஷ்டம், ரொம்ப ப்ராக்டிஸ் இன்வால்வ்டு, காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படி இப்படின்ட்டு. பட் அவங்க சொல்ல வேண்டியது என்னென்னா, விவசாயன்றது ஒரு அன்பிரடிக்டபிள் அன்சர்டனிட்டான ஒரு செக்டார். ஸோ இங்கே பாருங்கள், இவ்வளோ அழகாக பலன்னு இருக்க வேண்டியதை ஒரு பூ, ஒரு செடிங்க எல்லாமே ஒரு சின்ன பெஸ்ட்னாலையும் அதுக்கப்புறம் வெயில்னாலையும் இந்த மாதிரி வேஸ்ட்டாக போகுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோ சும்மா பறித்து வெளில விசாட்டணும். ஏன்னா இதுக்குள்ளே பெஸ்ட் இருக்குது, விலையும் போகாது, வேஸ்ட் யாருமே எடுக்கவும் விரும்ப மாட்டாங்க. ஸோ அதனால எடுத்து வெளியில் விசாட்டியாச்சு. அதுக்கடுத்து என்ன சொல்லணும்னா, இது காற்றுலேயும் பரவும், அதனால கொஞ்சம் தூரமாக எடுத்துகிட்டு போய் போடணும். ஏன்னா பக்கத்துலேயே போட்டோம்னு வச்சுக்கோங்க, வேஸ்ட்டாக உள்ளே வந்துடும். இப்போ பாருங்கள், லோடு போகிறதுக்கு முன்னாடி க்ளீனாக பொறுக்கி எடுத்து கொஞ்சம் செப்பரேட் பண்ணி அனுப்பணும். இது சென்னைக்கு போகிற லோடு. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் சொன்னது தப்பு இல்லை, விளையாட்டு கஷ்டம்தான். பட் ஆனால் எது சொல்லும்போது கொஞ்சம் யோசித்து சொல்லுங்கள். விவசாயமும் கஷ்டம்தான், அட் த சேம் டைம் விளையாட்டும் கஷ்டம்தான். போத் டிசர்வ்ஸ் டு பி ரெஸ்பெக்ட் ஈக்குவலி. தேங்க்யூ ஸோ மச்.